நம்ம பிள்ளைங்க எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ வணக்கம். நம்மளுடைய சேனலான சினி ட்ரெண்ட்ஸ் அந்த ஒரு சேனலுக்கு என்ன ஆணுச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு சேனல் இந்த சண்டேலேருந்து நீங்கள் யூடியூப்லேருந்தே பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு சேனல் இப்போ யூடியூப்லேயே இருக்காது. அதற்கான ரீசன் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு சேனல் யூடியூப்லேருந்தே தூக்கிடுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் என்னுடைய சேனலுக்கு 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்டோடைய சேனல் எனக்கு தெரிஞ்சவனுடைய ஒரு சேனலுக்கு 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. அதனால் என்னுடைய சேனலையும் தூக்கிட்டாங்க. ப்ரோ புரியலையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் 1 இயருக்கு முன்னாடி என்னுடைய செகண்ட் சேனல் அப்படிமா சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி நல்லா வீடியோஸ் போட்டு இருந்தேன். எல்லா சினிமா அப்டேட்ஸும் போடுற மாதிரி அந்த ஒரு சேனல் நல்லாவே க்ரோத் இருந்துச்சு. பட் அதில் என்னால் சரியாக வீடியோஸ் போட முடியலையே அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இதே மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தான். சரி என்கிட்ட செகண்ட் சேனல் சும்மா தானே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அவன்கிட்ட கொடுத்துட்டேன். முக்கியமாக அந்த ஒரு சேனல்லையும் எனக்கு இன்கம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் அவன்கிட்ட சொன்னது, நீ வீடியோ போட உனக்கு இன்கம் வந்துச்சு அப்படின்னா அது என்னுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் எடுத்து கொடுத்துறேன் அப்படி மாதிரி சொல்லி அந்த ஒரு சேனல் அவன்கிட்ட கொடுத்துருந்தேன். லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்தாக நான் அந்த ஒரு சேனலை பற்றி கவனிக்கவே இல்லை. நான் எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னுடைய யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு, என்ன வியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி இந்த சண்டே அன்றைக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்தேன் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகவே இல்லை. என்னன்னு போய் ஜிமெயிலை செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது யூடியூப்லேருந்து ஒரு மெயில் அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. உங்களுடைய சேனல் அப்படின்னு நாங்கள் டெர்மினேட் பண்ணிட்டோங்கிற மாதிரி. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறமா உங்களுடைய லிங்க்கில் இருந்த சேனல் அப்படிங்கிறது இப்போ 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கி டெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய சேனலும் அதில் லிங்க்கில் இருக்குது அப்படின்னால உங்களுடைய சேனலில் நாங்கள் டெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்து ஒரு மெயில் அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு மேலே நான் அந்த யூடியூப் டீம் கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் பேசி பார்த்தேன். பட் அவங்க எதுக்குமே இல்லை, எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படி மாதிரி சொல்லி அவங்க விலகிட்டாங்க. சரி யார் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த 2வது சேனலோட இமெயில் ஐடியெல்லாம் வாங்கி ஃபுல் டீட்டெயிலாக எடுத்து பார்த்தேன். அதில் அமரன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோ அண்ட் அமரன் மேக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ. இந்த 2 வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இது 2மே என்னோட சேனலில் உள்ள வீடியோவை இது எப்படி ஒன் சேனலில் வந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் என்னுடைய சேனலில் போட்ட வீடியோவை டவுன்லோட் பண்ணி மறுபடியும் அவனுடைய சேனலில் போட்டிருக்கான். அந்த ஒரு 2 வீடியோக்குமே எனக்கு இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு கம்பெனி டேரெக்டாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த வீடியோ தூக்கிடுங்க இல்லைனா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் 2மே தூக்கிட்டேன். பட் அது அவனுக்கு தெரியாது போல். ஸோ அவனுடைய சேனலில் இருந்ததுனால அந்த சேனல் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த ஒரு சேனலுக்கு 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அமரன் மேக்கிங் வீடியோ, அமரன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோ 2 வீடியோ தானே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 3வது ஒரு சம்பவம் பண்ணியிருந்தான். ஜி தமிழில் இதயம் அப்படிங்கிற ஒரு சீரியல் வருது போல். அந்த ஒரு சீரியலோடைய ஒரு எபிசோடை டவுன்லோட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கு 3வது காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தோன்னே அவன் சொல்லியிருந்தா கூட நான் ஏதாவது பண்ணியிருப்பேன். பட் 3மே வந்ததுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சதுனால இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியல. சரி அமரன் படத்துக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்ககிட்ட பேசி பார்த்தேன். அவங்க பேசினது வரைக்கும் நான் ஓகே நான் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அவங்க இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா எடுத்து விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இது வரைக்குமே அவங்க அந்த ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு எடுத்து விடாமல் தான் இருக்காங்க. அது ஏன் அப்படி மாதிரி தெரியல. பட் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கேட்டால் இது வரைக்கும் எங்களுக்கும் தெரியல, அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணால் தான் தெரியுமா அப்படி மாதிரி சொல்லிட்டு ராஜ்கமல் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஸ்டைல்லேருந்து சொல்லிட்டாங்க. அப்படின்னால இதுக்கு மேலே அந்த ஒரு சேனல் எப்போ வரும்னு எனக்கே சொல்ல தெரியல. அப்படின்னால தான் புது சேனல் அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினெட்லி இந்த ஒரு சேனல் நாளைந்து எப்போ போல நம்மளுடைய ரெகுலர் வீடியோஸ் அப்படிங்கிறது வந்துடும். அண்ட் இந்த ஒரு சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திராமியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.